மே கம் இன்? கமென். இந்தாங்க பிரசாத். என்னது இது? மை ரெசிக்னேஷன். என்னது? ரெசிக்னேஷன் லெட்டர். இந்தாங்க பிடிங்க. புடி. குடுக்கறேன்ல, வாங்கிக்கோ. அக்செப்ட் திஸ். ஏன் ஸ்னேகா திடீர்னு? என் மனசு சொல்லுச்சு இனி இங்க வேலை செய்ய வேண்டான்னு. இல்ல, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியே, ஏன் இது மட்டும் என்கிட்ட சொல்லல? என் மனசு சொல்லல, உங்ககிட்ட பேசணும்னு. ஸ்னேகா சார். சார், குட் மார்னிங் சார். ஸ்னேகா ஒரு 5 நிமிஷம் வெளியே இருங்களேன். இந்த இதுல சைன் பண்ணு. என்னது? இது முக்கியமான ஃபைல். சைன் பண்ண எம்டி காமிச்சிடலாம். சுமதி, சைன் வேணும்னா பிரசாத் கிட்ட வாங்கிக்கோ. ஏன், என்ன பிரச்சனை? இதுல சைன் பண்ற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஃபைல் ஸ்னேகா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேன்ல. என்னதான் பிரச்சனை ஸ்னேகா உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முக்கியமான டாக்குமெண்ட், முக்கியமான ஃபைல்ஸ்னு சொல்றேன்ல, முதல்ல அந்த வேலையை முடிச்சிட்டு வா. ஸ்னேகா, இந்த டாக்குமெண்ட்ல என்னால பிரசாத் கிட்ட சைன் வாங்க முடியாது. புரிஞ்சுக்கோ. பிரசாத் கிட்ட சைன் வாங்க முடியலன்னா நம்ம எம்டி அங்கேயே தானே இருக்காரு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நீ எந்த அளவுக்கு டென்ஷனை நான் பார்த்ததே இல்ல ஸ்னேகா. பார்த்தது இல்ல? அப்ப இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. தப்பு ஸ்னேகா, நீ என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. தெரியும் இதுவே தப்புன்னு. இதுக்கு மேலேயே என்ன பேச வச்சிடாத ப்ளீஸ். சரி, நான் அப்புறமா பேசுறேன். இத பத்தி பேசுறதா இருந்தா அப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் எப்பவும் பேச வேண்டாம், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. என்ன சுமதி? சார், ஆக்சுவலி இந்த ஃபைல்ஸ்ல ஸ்னேகா தான் சைன் பண்ணணும். பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பிரசாத் சார் கிட்ட போய் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். யார் பேசுறீங்க? ஸ்னேகா, என் கேபினுக்கு உடனே வா. ஓகே.
என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவ திருந்த மாட்டாடா. உன் தங்கச்சி திருந்தவே மாட்டா. என்ன சொன்னாலும் அவ திருந்த மாட்டா. திருந்துறதுக்கு என்ன இருக்குமா? அவ என்ன தப்பு பண்ணா? அந்த பிரசாத பார்க்காத, அவனோட பழகாத, அவனோட ஊர் சுத்தாதன்னு சொன்னா அவனோட பைக்ல வந்து இறங்குறாடா. கார் இருக்குடா. டேய், நம்ம வீட்ல எத்தனை கார் இருக்கு? கல்பனாவோட ஸ்டேட்டஸ். ஏன் பொண்ணு பைக்ல வந்து இறங்குறாடா. உனக்கு தனி காரு, அப்பாவுக்கு தனி காரு, அவளுக்கு தனி காரு. எத்தனை கார் இருக்கு? இவ எதுக்குடா ஆட்டோல போறா? எதுக்குடா பைக்ல வரா? எதுக்குடா? தேவையா இது? என் கௌரவத்துக்கு இதெல்லாம் தேவையாடா? அம்மா பிரசாத் தானம்மா, நம்ம பிரசாத். டேய், அவன் கூட எந்த சவகாசமும் வச்சு கூடாதுன்னு சொன்னல. அ, என்னம்மா சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி கூட என் கூட அவன் பேசினான். அவன் கிட்ட என்கிட்ட எதுவும் பேசாதன்னு சொல்ல முடியுமா? நீ பிரசாத் கூட பேசுனியா? ம், ஆமாம்மா. என்னடா பேசுன? அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சுமதிங்கிற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போச்சான். நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணான். நான் தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புனேன். அருண், ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆம், என்ன சொன்ன நீ? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொன்ன? சுமதி. ஏம்மா? சும்மா தான் கேட்டேன். அவ எங்க ஒர்க் பண்றா? ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏம்மா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ போ. ஸ்னேகா, எதுக்காக அவசரப்படுறீங்க? வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பிடிங்க. என்ன சார் இது? பிரிச்சு தான் பாருங்களேன். சார், ஆமாம் ஸ்னேகா, உங்கள் அப்பா சொன்னாருன்றதுக்காக என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுனீங்க. நம்பிக்கை இல்லாமல் போனதுனால தான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தீங்க. சொன்னா பிரசாத் சொன்னா. வேண்டாமே சார், நான் இப்படியே இருந்துடுறேன். தப்பு ஸ்னேகா. நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அது நம்பிக்கை. இந்த உலகத்திலேயே நம்பிக்கையை விட பெரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு நம்புறவனா. அதனால தான் இது. நான் என்ன பண்ணணும் சார்? இதை நீங்கள் ஏற்றுக்கணும். உங்கள் ராஜினாமாவை வாபஸ் வாங்கணும். இதை நான் எம்டியா சொல்லலை, எம்டியாவும் தரலை. ஸ்னேகா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் நம்ம ஆஃபீஸில் நம்புறது 2 பேர். அதுல ஒண்ணு நான். அதானே சார்? அதே தான். அதை நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்ல விரும்பலை. அதை சொல்கிறதுக்காகவும் நாங்கள் வரலை. ஸ்னேகா, நான் நானாகவே இருக்கேன், நீங்கள் நீங்களாகவே இருங்க. அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் என் ஆஃபீஸில் இருக்கணும்.
அது மட்டும்தான் எனக்கு தேவை. நான் உங்களை யாருக்கு எதிராகவும் ஒரு கருவியாக பயன்படுத்த மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை, அது என் வேலையும் இல்லை. உங்க முடிவை மாத்திக்கிட்டு நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வரீங்க. புது ஸ்னேகாவா, என் ஆபீஸ் ஜெனரல் மேனேஜரா? மேடம், ம் உங்களை பார்க்க சுமதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க மேடம். வந்துட்டாங்களா? ஆ. வர சொல்லு. ஓகே மேடம். மேடம், குட் மார்னிங் மேடம். ஆ நீ தான் சுமத்தியா? ஆமா மேடம். என் பையன் அருண் உன்னை பத்தி சொன்னான். ரொம்ப கஷ்டப்படுறியாமே? ஆமா மேடம். வாங்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கும் பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்குமே சரியா இருக்கு மேடம். ம். குடும்ப செலவுக்கே மாசம் மாசம் கடன் வாங்க வேண்டிய நிலைமையில தான் நான் இருக்கேன். ம் சொன்னான், அருண் சொன்னான். அம்மா, உன் பேர் என்ன? ஆ, சுமதி மேடம். ஆ சுமதி, உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். நீ இஷ்டப்பட்டபடி சந்தோஷமா வாழ்க்கையில கஷ்டப்படாம வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வருத்தப்படாது. இனிமே உன் வாழ்க்கை என் கையில. மேடம், நீங்க பேசுறத கேட்கும் போதே என் பாதி கஷ்டம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ம்ஹும். பாதி கஷ்டம் கிடையாது, உன் முழு கஷ்டமும் குறைஞ்ச மாதிரி நினைச்சுக்க. சரி சுமதி, ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? 12,000 தான் மேடம். என்னது? 12,000? வெறும் 12,000? சரி, இதை விட அதிகமா பணம் கொடுத்தா? காலமெல்லாம் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் மேடம். அது நிச்சயமா. அதுதான். எடுத்துக்கோ. மேடம், எனக்கா? உனக்கு தான். எடுத்துக்கோ. எனக்காக நீ செய்ய போற வேலைக்கு இது அட்வான்ஸ். அப்படின்னா இந்த கம்பெனில எனக்கு வேலை போட்டு கொடுக்க போறீங்களா மேடம்? இல்ல, நீ இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிய அந்த கம்பெனி, அங்கேருந்து எக்காரணத்து கொண்டும் வேலையை விட்டு விலக கூடாது. அதுக்கு தான் கொடுக்குறேன். புரியலையே மேடம். புரியக்கூடாது. புரியாததை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஆனா ஒன்று மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் நீ நடந்துக்கணும். என்ன, ஏது, எதுக்கு, எந்த கேள்வி நீ என்ன கேட்கக்கூடாது. எனக்கு கேள்வி கேட்கறவங்கள கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. புரிஞ்சுது மேடம். குட். இதான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் நீ வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இருக்கால? ஆமா மேடம், அவ என்னோட ஃப்ரெண்டு தான். இனிமே அவ உன் ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி மேடம். அந்த ஸ்னேகா மேல இனிமே நீ தான் ஒரு கண்ணு வைக்கணும். அந்த ஆஃபீஸில் என்ன நடந்து முடிஞ்சிருக்கு, எது நடந்துட்டு இருக்கு, எது நடக்க போகுது, இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்து சேரணும். இதுதான் உன்னுடைய வேலை. புரிஞ்சுது மேடம். புரிஞ்சுக்க. அதுதான் கல்பனா. கல்பனா சொன்னா புரிஞ்சுக்கணும். இனிமே அந்த கணேஷோட கம்பெனியில நீ வெறும்ன பேருக்கு தான் அங்க வேலை பார்க்கணும். ஆனா உன்னுடைய நன்றி விசுவாசம் மொத்தம் என்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கான கூலிய மாசம் மாசம் என்கிட்ட இருந்து வாங்கிக்க.
ம், சரிங்க மேடம். நீ யாரு? அந்த கணேஷோடைய ஸ்டாஃபா? இல்ல, இந்த கல்பனாவுடைய ஸ்டாஃப். அது மட்டும்தான் உனக்கு தெரியணும். வேற எதுவும் உனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க சொல்றத மட்டும் தெளிவா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் மேடம். நீ என்னை நம்பி வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு நினைச்ச சுமதி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும், முடிக்கவும் தெரியும். புரியுதா? புரியுது மேடம். அப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்த இந்த விஷயத்த இந்த ரூமை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நீ அதை யோசிக்கவும் கூடாது, அதை பத்தி யார்கிட்டவும் பேசிக்கவும் கூடாது. வாயே திறக்க மாட்டேன் மேடம். உங்க ஆபீஸ்ல நான் நம்புறது 2 பேர் தான். ஒன்னு நீ, ஆ, இன்னொருத்தர் மேடம். அந்த இன்னொருத்தர் யாருங்கிறத நீ கேட்கவும் கூடாது, அது உனக்கு தெரியவும் கூடாது. பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு. ஓகே மேடம். நான் வரேன் மேடம். ம்